ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தேர்ட் செஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரூட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மாறுறது ஆஃப் ரூட்ஸ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட அல்ஃபா பீட்டான்னு ரெண்டு ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த அல்ஃபா பீட்டான்ற ரூட்ஸை அல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் மாற்றி அதுக்கு ஒரு ஈக்குவேஷனாக தான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரூட்ஸ்ன்ற டாப்பிக்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபாலோயிங் சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் ஐடென்டிட்டி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லை, a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² + b² a² + b² + 2ab. அது இந்த சைடு வந்துச்சு. ஸோ -2ab. சேம் லைக் எல்லா ஐடென்டிட்டிஸும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம சம்மாக போட்டால் இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ லைக் ஃபஸ்ட் கொஷின் என்ன? α² = 5α - 3, β² = 5β - 3. Find the value of α by β plus β by α. ஓகே, இப்போ α² ஈக்குவேஷனும் β² ஈக்குவேஷனும் சேம், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷனோட ரூட்ஸ். இப்போ ஈக்குவேஷன் என்னன்றதை எழுதிக்கலாம். α² - 5α + 3 = 0 இருக்கும். ஸோ α = இப்போ நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடில் போட்டால் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். +5 - b ± √b² - 4 × a × c 4 × 3 = 12 divided by 2 × a is equal to 5 ± √13 / 25 - 12 13. ஸோ இப்போ அல்ஃபா வந்துட்டு நமக்கு 5 + √13/2னா பீட்டா வந்துட்டு 5 - √13/2. ஏன்னா அல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் கொஷின் ஒன்று தான், ஆனால் அல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு பீட்டா. ஸோ அல்ஃபா இதுனா பீட்டா இது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை அல்ஃபா, which is equal to α² plus β² divided by alpha beta. So 5 plus √13 the whole square by 4 plus 5 minus √13 the whole square by 4 divided by 5 plus √13 by 2 into 5 minus √13 by 2. So simplify பண்ணிக்கலாம். 25 5² plus √13² என்ன? 13 plus 2 alpha beta 2 5s are 10 into √13 plus 25 plus 13 minus 10 √3 whole divided by 4 divided by a plus b into a minus b என்ன? a² minus b². So 25 minus 13 divided by 4. 4க்கு 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 25 plus 25 50, 13 plus 13 26. So 50 plus 26 76 divided by 25 minus 13 12. ரெண்டுமே 4 டேபிளில் கேன்சல் ஆகுமா? ஸோ 4 3s are 4 19s are, which is equal to 19/3. Option 1. Question என்ன? If alpha beta are the roots of the equation x² minus 3x plus 1 equal to 0, then the roots of the equation are, இப்போ இதோட ரூட்ஸ் வந்து alpha beta. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, அதோட ரூட்ஸ் வந்து 1/α - 2 1/β - 2.
இப்போது இந்த ரூட்ஸுக்கோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல இந்த ரூட்ஸ் வச்சு அந்த ரூட்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 1 = 0. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன? -b/a. ஸோ -2 + 3/1. ஆல்ஃபா பீட்டா என்ன? c/a 1/1. இப்போ இங்கே கொடுத்துருக்க ரூட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், தென் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அது ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும். ஈக்குவேஷன் என்ன? x² - x² minus sum of the roots into x plus product of the roots = 0. அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். முதல்ல நம்ம வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ரூட்ஸையும் சம் பண்ணால் 1/α - 2 plus 1/β - 2 which is equal to cross multiply பண்ணால் β - 2 plus α - 2 divided by α - 2 into β - 2. Simplify பண்ணால் 2 alpha plus beta minus 4 divided by alpha beta minus 2 alpha minus 2 beta plus 4 is equal to alpha plus beta and 3. So 3 minus 4 divided by alpha beta and 1 minus இது ரெண்டுலேருந்து நம்ம -2 காமன் எடுத்தால் alpha plus beta வரும். alpha plus beta என்ன? 3 plus 4 is equal to -1 divided by 6. 5 minus 6, so -1 which is equal to 1. இப்போ alpha beta என்ன? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? சம் என்ன கிடச்சிது? 1 கிடச்சிது. இப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 1/α - 2 into 1/β - 2 which is equal to 1/α beta plus 4 minus 2α minus 2 beta. So 1/α beta என்ன? 1 plus 4 minus of இதில் வந்து -2 காமன் எடுத்தால் -2 into alpha plus beta வரும். ஸோ alpha plus beta is 3 which is equal to 5 minus 6 is equal to 1/-1 which is equal to -1. So product -1. இப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? x² minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. x² minus x minus 1 is equal to 0. So option B. Next sum பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், x⁴ minus 100x³ plus 2x² plus 4x plus 10 is equal to 0. இதோட ஹையஸ்ட் பவர் என்ன? 4. ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை ரூட்ஸ்? 4 ரூட்ஸ். என்னென்ன? அல்ஃபா பீட்டா காமா ஈட்டா 4 ரூட்ஸ். இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 1/α + 1/β + 1/γ + 1/η என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/α + 1/β + 1/γ + 1/η which is equal to alpha beta gamma eta. இங்கே என்ன இருக்குது? அல்ஃபா இருக்குது. அப்போ மிச்சம் என்னென்ன இல்லை? பீட்டா காமா ஈட்டா இல்லை. ஸோ மேலே எழுதிக்கலாம். பீட்டா காமா ஈட்டா ப்ளஸ் பீட்டா இருக்குது. மிச்சம் ஒன்று என்னென்ன இல்லை? அல்ஃபா காமா ஈட்டா ப்ளஸ் காமா இருக்குது. மிச்சம் ஒன்று எழுதிக்கலாம். அல்ஃபா பீட்டா ஈட்டா ப்ளஸ் மிச்சம் ஒன்று எழுதிக்கலாம். அல்ஃபா பீட்டா காமா. ஓகே, இப்போது ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஈட்டா என்ன? -b/a. அடுத்து என்ன? அல்ஃபா பீட்டா பீட்டா காமா அந்த மாதிரி ரெண்டாக சம் பண்ணால் c/a. இப்போ நமக்கு என்ன தேவை? 3 சம் பண்ணால். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 3 டேர்ம்ஸை சம் பண்ணியிருக்கோம். ஸோ abc d/a minus d/a.
ஸோ என்ன சம் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா 3 அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈட்டா அந்த மாதிரி 3 சம் பண்ணால் -4/1 ஆல்ஃபா பீட்டா காமா ஈட்டா 4 பண்ணால் 10/1. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை 3 சம் பண்ணால் -4 எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 10. ஸோ இஸ் ஈக்குவல் டு -2/5. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம். If alpha beta ரெண்டு ரூட்ஸ் இருக்கு of the equation x² - x + 1 = 0. இப்போ இதே ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பவர் 2009 ப்ளஸ் பீட்டா பவர் 2009 இருந்தால் என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட்ஸ் என்ன x is equal to minus of minus b plus or minus square root of b square minus 4ac by 2a which is equal to 1 plus or minus root 3i minus root 3 எப்படி எழுதலாம் root 3i by 2. இப்போ alpha is equal to 1 plus root 3i by 2 னா beta is equal to 1 minus root 3i by 2. இது இப்போ எப்படி எழுதலாம்? இது பார்க்க எந்த மாதிரி இருக்கு? ஐயில் இருக்கு. ஸோ ஐயில் இவ்வளோ பெரிய பவர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணலாம்? நம்ம வந்துட்டு ஆல்ரெடி படித்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றதில் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா வச்சு எழுதுவோம் பார்த்தீங்களா ஈக்குவேஷன், அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஸோ எழுதினா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் ஐ root 3/2. காஸ் தீட்டாவில் எப்போ 1/2 வரும்? காஸ் எந்த டிகிரி 1/2? காஸ் 5/3 வந்து 1/2. காஸ் 60 டிகிரி என்ன 1/2. ஸோ காஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் எப்போ சைன் 5/3 என்ன √3/2. சைன் 5/3. பீட்டா என்ன அதே தான், சேம், நடுவில் உள்ள சைன் மட்டும் மாறி இருக்கும். ஸோ காஸ் 5/3 மைனஸ் ஐ சைன் 5/3. ஸோ அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ஆஃப் 2009 ப்ளஸ் பீட்டா ஆஃப் 2009 கண்டுபிடிக்கணும். ஸோ alpha 2009 என்ன is equal to cos 5/3 plus I sin 5/3 the whole power 2009. நம்ம ஆல்ரெடி டிமோவிஸ் தியரம்னு ஒரு தியரம் படிச்சிருப்போம். மேலே பவரில் இருக்கிறது இங்கே கீழே ஆங்கிளோட வந்து மல்டிப்ளிகேஷனில் சேர்த்துரும். ஸோ காஸ் 2009 into pi/3 plus I sin 2009 into pi/3 வந்து ஜாயின் ஆகிடும். நம்ம இதே மாதிரி பீட்டாவை எழுதிக்கலாம். பீட்டா is equal to cos of same 2009 pi/3 இங்கே ப்ளஸுக்கு பதில் மைனஸ் ஐ சைன் 2009 pi/3. இப்போ ஆல்ஃபா பவர் 2009 ப்ளஸ் பீட்டா பவர் 2009 என்ன ஆகும்? ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் கேன்சல் ஆகிடும், காசும் ஆட் ஆகிடும். ஏன்னா சேமாக இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கனால இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 cos power 2009 pi/3. ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணிக்கலாம்னா பிரித்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து பை தனியாக பிரித்து எழுதினா தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி பிரிக்கலாம்? 2009
பை டேபிள் டிவைட் பண்ணி தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ 2 times 6 times 18, which are 2, 20, again 6 times 18, which are 2, 9, 9 times 27, which are 2. So, எப்படி எழுதிக்கலாம்னா 2 cos of 669 pi plus 2 pi by 3 எழுதிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 2 பைன்றது ஒரு ஃபுல் சர்க்கிள். ஸோ 2 பையோட வேல்யூ என்ன, 0 ஆகிடும். காஸ் ஆஃப் 2 பை என்ன, 0. ஸோ இதை 2 பையால் பிரித்தா என்ன வரும், 2 cos of 668 pi plus pi plus 2 pi by 3. இப்போ இதோட வேல்யூ என்ன, 0, which is equal to 2 cos of, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 5 by 3. 2 cos of 5 pi by 3 2 பையாக பிரித்தா என்ன வரும், 2 pi minus pi by 3 வருமா. ஸோ 2 pi வந்துட்டு again 0. ஸோ இப்போ என்ன வரும், 2 cos of minus pi by 3. cos of minus pi என்ன, cos pi. ஸோ 2 cos pi by 3. pi by 3 cos pi by 3 என்ன, 1 by 2.